அன்புறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூலை மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடக்குது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகுது. ஏன் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மரணமடைந்தார். ஒரு சட்டமன்ற தொகுதியில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மரணம் அடைந்தாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ 6 மாத இடைவெளியில் 6 மாதத்துக்குள்ளாக அங்கே இடைத்தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதியாக இருக்குது. அதன் அடிப்படையில் ஜூலை 10ஆம் தேதி அங்கு தேர்தல் நடக்குது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியான நிலையில் இப்போ ஒரு 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அடுத்த மாதம் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல் நடக்குது. விக்கிரவாண்டி எல்லோருமே சென்னையிலேருந்து தென் மாவட்டங்கள் போகிற எல்லோருமே ஒரு அறிந்த ஊர். அங்கே நிறைய கடைகள் இருக்குது. அரசு பேருந்துகள், எல்லா பேருந்துகளுமே விக்கிரவாண்டி டோல் கிட்ட தான் உணவுக்காக போடுவாங்க. ஸோ எல்லோரும் அறிந்த ஒரு ஊர் தான் விக்கிரவாண்டி. ஸோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான திமுகவினுடைய வேட்பாளராக அன்னியூர் சிவா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவர் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். 1971 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அன்னியூர் என்ற கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு அன்னியூர் சிவா. அவர் பிஏ படிச்சிருக்கிறார். 1987 திமுகவில் இணைகிறார். இணைந்த கையோடு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகிறார். அதன் பிறகு 1989 திமுகவினுடைய இளைஞர் அணி துணை அமைப்பாளராக மாறுறார். அதன் பிறகு 1996 அன்னியூர் கூட்டுறவு வங்கி தலைவராக மாறுறார். அதன் பிறகு 2002 விழுப்புரம் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக மாறுகிறார். 2020 மாநில விவசாய அணி துணை அமைப்பாளராக மாறுறார். இப்போ அவர் திமுகவில் விவசாய அணி இருக்கும் இல்லையா, அதனுடைய செயலாளராக இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் உள்ளாட்சி தேர்தலையோ எந்த விதமான தேர்தல்களையும் போட்டியிட்டதே கிடையாது. முதல் முறையாக அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திமுக தலைமை கொடுத்துருக்குது. அநேக பேர் சொன்னது என்னென்னா, கௌதம சிகாமணி பொன்முடியினுடைய மகன் அவர் தான் அங்கே வேட்பாளராக இருக்கக்கூடும் அப்படின்னு நிறைய பேர் கணிச்சாங்க. அவர் எம்பி தேர்தலில் நிற்கலை. ஸோ எம்எல்ஏவாக அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டு அன்னியூர் சிவா அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சூஸ் பண்ணி இருக்கிறார். விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ஒரு சமபலம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். பாமகவுக்கு அங்கே ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்குது. ஒரு 15-20% செல்வாக்கு இருக்குது. வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அன்னியூர் சிவா அவர்கள் தான் திமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் அதிமுக, பாமக, அதுக்கப்புறமாக நாம் தமிழர் கட்சிகளில் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படலை. திமுகவில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சிக்கு பலம் அப்படின்னு தான் பெரும்பாலும் அறியப்படும். ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினரை நம்ம தேர்ந்தெடுத்தால் நம்ம தொகுதிக்கு நிறைய நல்லது கிடைக்கும் அப்படின்னு பொதுவாகவே மக்கள் நினைப்பாங்க. ஸோ திமுகவினுடைய வேட்பாளராக அன்னியூர் சிவா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற வேட்பாளர்கள் வந்த பிறகு அவங்கள பற்றியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.